ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். A man spends 75% of his income for medicine. Now, his income is increased by 20% and his expenditure increased by 10%. Then, his saving is increased by what percentage அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து அவரோட இன்கம்லேருந்து 75% வந்து மெடிசனுக்காக செலவு பண்ணிடுறாரு. சரி, இப்போது ஆல்ரெடி வாங்கினதை விட அவரோட இன்கம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போனா அவரோட சேவிங் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு இன்கம். ஓகே, நான் இங்கே இன்கம் எழுதிக்கிறேன். இனிஷியலி இன்கம் வந்து 100%ங்க. அவரோட எக்ஸ்பென்ஸு எவ்வளோ 75% எக்ஸ்பென்ஸ் போயிடுது. மீதி வந்து சேவிங்ஸ். அப்போது இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங். அப்போ இன்கம் 100%, 75% செலவு பண்ணிடுறாரு. அப்போ மீதி எவ்வளோ 25% சேவிங்ஸில் இருக்கும். சரி, இப்போது நான் ஹிஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ் பை 20%. அப்போது இனிஷியலி 100 இருந்ததா, இப்போது வந்து 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ஆகும்? 120% ஆகுது. சரி, இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதால அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 75ல் 10% எவ்வளோ? 7.5 வரும். அப்போ 75 + 7.5 வந்து 82.5% ஆகுது. அப்போது 75% becomes 82.5% when his expenditure is increased by 10%. அப்போ 10% இன்க்ரீஸ் ஆகிறதால 75% என்ன ஆகுது? 82.5% ஆகுது. சரி, இப்போ பாருங்கள், 120 இன்கம்மு, 82.5% வந்து என்ன? எக்ஸ்பெண்டிச்சரா? அப்போ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு சேவிங்கா? அப்போ 120ல் 82.5 போச்சுன்னா 37.5. இப்போ இதுதான். இப்போ ஆல்ரெடி 25% சேவிங்ஸாக இருந்தது, இப்போ 37.5 ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 12.5%. ஓகேவா? அப்போது இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இந்த 12.5% நம்ம வந்து ஒரு ரூபாயாக எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம பர்சன்டேஜாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா நமக்கு எவ்வளோ பைசா அவர் கையில் வச்சுருந்தாரு ஒன்றுமே தெரியாது. இப்போ 100%, அது 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 75 ரூபா, சரிங்களா? எக்ஸ்பென்ஸு செலவு பண்ணிடுறாரு. 25 ரூபா இப்போ கையில் சேவிச்சு வச்சுருக்காரு. இப்போ 100 ரூபான்றது 120 ரூபா ஆகுது. அப்போ 75 ரூபான்றது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 82 ரூபா 50 பைசா ஆகுது. அப்போது 37 ரூபா 50 பைசா இப்போ சேவ் பண்ணுறாரு. இப்போது இதோட இப்போ இந்த பர்சன்டேஜை நம்ம வந்து சரி, இந்த பர்சன்டேஜே எடுத்துக்காதீங்க. பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இதெல்லாம் எல்லாம் ரூபாயை வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது 100 ருபீஸ், 75 ருபீஸ், 25 ருபீஸ், 120 ருபீஸ் ஆகுது, 82.5 ருபீஸ் ஆகுது. அப்போ 37.5 ருபீஸ் ஆகுது. அப்போது இப்போ எவ்வளோ? இப்போ 25 ருபீஸு 37.5 ருபீஸா? அப்போ எவ்வளோ ரூபா வந்து இப்போ சேவிங்ஸ் இருக்குது? டிஃப்ரென்ஸ் வந்து 12. அதாவது 12 ரூபா 50 பைசா சேவிங்ஸாக இருக்குது. இப்போ இதோட பர்சன்டேஜ், இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ 12.5, அதாவது 12 ரூபா 50 பைசான்றது ரூபாவில் இருக்குது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ்னால் நம்ம என்ன பண்ணணும்? ஆல்ரெடி மைனஸ் பண்ணி வர வேல்யூவை மேலே போட்டுக்கணும். இன்க்ரீஸ்டு அப்படின்னா நம்ம என்ன? சின்ன நம்பரை கீழே போட்டுக்கணும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்குறதால 100. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 4 டைம்ஸ். அப்போ 12.5 × 4 வந்து 50% வந்து சேவிங்ஸில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம பர்சன்டேஜாக நான் சொல்லும்போது ஆக்சுவலி பர்சன்டேஜாக வச்சுக்கலாம். ஸோ அது அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ பர்சன்டேஜ்க்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து நம்ம இதை ரூபாயாக எடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் எல்லாத்தையும் ரூபாயாக மாற்றினேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.